கல்வி கற்றிருந்த காமராசர் அவர்களின் 123 திருமண நாளை கொண்டாடும் இந்த வேளையில் அவரது வாழ்க்கையின் சிறு பகுதியை உரையாடலாக உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு என்னடா எல்லா நாளுமே ஜாலியா தான் இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. வாங்க கேட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்கா இன்னைக்கு ஏன் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்குமே சந்தோஷமான நாள் தான். இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள்ல. காமராஜரா? அவர் பிறந்தது நம்ம ஏங்க சந்தோஷமா இருக்கணும்? அவர் இல்லைன்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் கிடைச்சிருக்காது, படிக்க புக்கு கிடைச்சிருக்காது. என்னக்கா புரியறா போறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களா? ஆமாக்கா, எந்த ஊர்ல போறாரு? நம்ம ஊர் பாண்டிச்சேரி சாரா? நம்ம ஊர் பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, உலகமே போடுற தலைவர் தான் அவரு. தமிழ்நாட்டுல விருதுநகர் ஒரு இடம் இருக்குல்ல, அங்க 1903ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி பிறந்தாரு. அக்கா இன்னைக்குதான் ஜூலை 12. சரியா சொன்ன. ஆமா, உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க அப்பா குமாரசாமி, அம்மா சிவகாமி அம்மா. ஆமாக்கா, அவர் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்காரா? அதை ஏன் கேட்கிறேன், அவர் குடும்ப வறுமையிலேயே 6வது படிக்கும் போதே ஸ்கூல்ல இருந்து நின்றுட்டு அடுத்து அவங்க தாய் மாமா துணி கடைக்கு வேலைக்கு போய்க்கிறாரு. சரிக்கா, அவரால படிக்க தான் முடியல. யாராச்சும் விளையாட்டுல அவருக்கு ஆர்வம் இருக்கா? நான் சொல்றேன், எனக்கு தெரியும். தற்காப்பு கலை இருக்குல்ல, சிலம்பம், அது அவர் கத்துக்கினாருடா. ஸ்கூலுக்கு தான் போகல, வேற என்னதான் செஞ்சாரு? அவர் துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பல அரசியல் கூட்டத்துல கலந்துப்பாரு. இப்ப இருக்க நியூஸ் பேப்பர் மாதிரி அவரோட காலத்துல சுதேசமித்ரன் என்ற நியூஸ் பேப்பரை ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாராம். சோ இன்ட்ரெஸ்டிங். ஓ, அது மட்டும் இல்லடா தம்பி, அவரு 16 வயசுல இந்திய காங்கிரஸ் கட்சியில சேர முடிவு செஞ்சார். 1921ல மதுரையில முதல் முறையா மகாத்மா காந்தியை சந்திச்சாரு. மகாத்மா காந்தியை சந்திச்சாரா? ஆமா தம்பி, காந்தியடிகளோட மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, காது பயன்பாடு போன்ற கருத்துக்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதெல்லாம் விடுங்க, புக்கு யூனிஃபார்ம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 1954ல இருந்து 1963 வரைக்கும் தமிழ்நாட்டோட சிஎம் அவர் தான். படிக்கவே இல்லைன்னு சொன்னா இப்ப சிஎம்னு சொல்றேன், இப்பதானே விடுறேன். சரி, சிஎம்னா கொஞ்சம் யாருன்னு சொல்லு. சிஎம் அவர் சிஎம்மா இருக்கும் போது இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம்னு நிறைய திட்டம் தோற்று வச்சாரு. அதனால்தான் அவரை கல்வி கண்டிருந்த காமராஜர் சொல்றாங்க. சரிக்கா, நமக்கு எவ்வளவு நன்மை செய்து இருக்கிறாருன்னா நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு. நாட்டுக்கா அதை சொல்ல மாட்டே இல்ல. அவரோட ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டோட பொற்காலம் சொல்றாங்க. தொழில்துறை, மின் திட்டங்கள், அணைக்கட்டுகள், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நாட்டுக்காக செஞ்சு வச்சாரு. சரிக்கா, இவ்வளவு நடந்து சென்றவரை மக்கள் எப்படி எல்லாம் போட்டுறாங்க. கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், இப்படி எல்லாம் அவரை புகழ்ந்தாங்க. இந்தியாவுல அரசியல் இருக்கும்போது அவரை தான் கிங் மேக்கர் சொல்வாங்க. சரிக்கா, நமக்கும் நாட்டுக்கும் இவ்வளவு நல்லது செஞ்சா அவரு இப்ப எங்க இருக்கிறாரு அக்கா? எனக்கு தெரியும். நாட்டுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இந்தியாவோட விடுதலைக்காகவும் பாடுபட்டுட்டு அவரு 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி மாரடைப்பு காரணமா தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாருடா. இவ்வளவு நல்லது செஞ்சவரை நம்ம ஏதாவது செய்யணுமாண்ணா? அவரோட ஆசையே எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் சரியான கல்வி கிடைக்கணும், எல்லாரும் நல்லா படிக்கணும். அதை நம்ம செஞ்சாலே போதும்டா. ஒரு குடிமகன் எப்படி வாழணும், ஒரு அரசியல்வாதி எப்படி ஆட்சி செய்யணும் என்பதற்கு மாதிரியாக வாழ்ந்து மறைந்தவர் தான் நம் காமராஜர். அவரோட பிறந்த நாளை தான் நாம கல்வி வளர்ச்சி
நாளாகவும்